ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் வீட்டு பொண்ணு மாம் ஃபார் 3 hours. என் வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு பிக் பாஸில் செகண்ட் டே. நம்ம ஃபேட்மேனுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன்னு கேட்டால் அவர் ஓடி 15 வருஷம் ஆச்சான். நேற்று தான் கேப்டன் கேம்க்காக ஓடி இருக்காரு. நல்ல ட்ரை தான். ஆனால் எனக்கு என்ன புரியலனா, ஃபிசிக்கல் டாஸ்க் இல்லாமல் பேசியே எல்லா கேம்ஸையும் கொண்டு போயிடணும்னு லாஸ்ட் சில சீசனில் கொண்டு போனவங்களை மனசில் வச்சுட்டு உள்ளே வந்தாரோ? பெரியவங்க சொல்கிற மாதிரி வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும், வாயை வச்சே பொழைச்சிக்கலாம்னு உள்ளே வந்தாரோ? வெயிட் பண்ணி பார்ப்போம். வாயை வச்சே வடை சுட்டி பிக் பாஸில் வாழ போகிறாரா, இல்லை ஃபிசிக்கல் டாக்ஸ் பண்ண இவரால் முடியாதுன்னு சொல்லி எல்லாராலும் எவிக்ட் ஆகி எலிமினேட் ஆக போகிறாரான்னு. நம்ம ராக்கிங் ஸ்டார் ஜாக்லின் அவங்க பெட்டுக்கு அவங்க போகவே இல்லை. வெளியே ஆளில் தான் படுத்துருக்காங்க. அவங்க கேட்குறதும் நியாயமாக தானே இருக்குது. எலிமினேஷனுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சொகுசான ரூமுக்காக நான் பசங்களை எலிமினேட் பண்ணக்கூடாதுன்னு இவங்க எடுத்த முடிவை நான் ஏன் ஒத்துக்கணும்? நியாயமான கேள்வி தானே. ஆனால் இது எல்லாருக்கும் தோணி ஜாக்லின் கூட நின்று இருக்கணும். அதை செய்யாமல் இந்த சுனிதாக்கு அந்த விஷயத்தில் ஜாக்லின் மேலே என்ன கோபம்னு தெரியல. நீங்கள் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க, இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிச்சு. ஆனால் அது அவங்க கருத்து. இருந்துட்டு போகட்டும். ஏதோ ஒன்று புதுசாக ஜாக்லின் ட்ரை பண்ணுது. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கலாம். ஜாக்லினோட கேம் பிளே வேற மாதிரி தான் இருக்கு. பட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போய் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுது. ஜாக்லினோட கேம் பிளே போக போக எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பிக் பாஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது. ஒரு ஆண் கண்டஸ்டன்ட் பெண்கள் அறைக்கும், ஒரு பெண் கண்டஸ்டன்ட் ஆண்கள் அறைக்கும் மாற்றி போய் அவங்க ஆளாக இருந்து அவங்க டீமுக்காக விளையாடணும்னு. ஆண்கள் அணியில் இருந்து முத்துக்குமாரும், பெண்கள் அணியில் இருந்து பவித்ரா ஸ்லீப்பர் செல் பவித்ராவாக பணியாற்றுவேன்னு சபதம் எடுத்து வந்து மாறியிருக்காங்க. யார் மாறுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது மோரோவர் பெண்கள் அணியும் டிஸ்கஸ் பண்ணுற விதமும் ஆண்கள் அணி டிஸ்கஸ் பண்ணுற விதமும் சேமாக தான் இருந்துச்சு. அதில் பாய்ஸ் டீம் ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி அதுக்கான பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பெண்கள் அணி தன்னோட தனித்துவத்தை காட்ட முற்பட்டு நிறைய வாக்குவாதம் போச்சு. ஜாக்லின் அழகா கேட்டா, பவித்ரா ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா விளையாடுவான்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ என்னை பார்த்து தெரிஞ்ச 4 பேரோடையா நான் வீட்டுக்குள்ளே வர முடியும்? இல்லை உங்ககிட்ட வெளியவே ப்ரூவ் பண்ணிட்டு நான் உள்ளே வந்திருக்கணுமா? நைஸ் கொஸ்டின், போடுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஜாக்லின் அழுதுருச்சு. அந்த இடத்துல அவங்க அழுகாமல் இருந்திருந்தா இன்னும் அவங்க போல்டாக தெரிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் ஷாப்பிங் டாஸ்க். பாய்ஸ் டீமோட சால்ட்டையும் கேர்ள்ஸ் டீமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தெரியாமல் தான் எடுத்தாங்க. பட் அதுக்காக பாய்ஸ் டீம் ஒரு முடிவு எடுத்தாங்க. சால்ட் பேக்கெட்டை கொடுக்க ஒத்துக்கிட்டாதான் எங்கள் ரூம்குள்ளே உங்களை அலோவ் பண்ணி ஸ்டோர் ரூம்குள்ளே விடுவோம்னு சொல்லலாம்னு. அதை கேட்டுட்டு போய் நம்ம கேப்டன் தாஷிகா கேர்ள்ஸ் டீம்கிட்ட சொன்னாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், உங்களுக்கு உப்பு பேக்கெட் தரமாட்டோம்னு போராட்டம் பண்ணலாம்னு யோசிச்சாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கூட போராடாம உடனே பிக் பாஸ் ரூல்ஸை உடைக்க பிளான் போட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு போராட்டம் ஒரு வேலையாவது போக வேண்டாமா? அரை மணி நேரத்தில் போராட்டமாக சோறானதும் சோறு தான் முக்கியம்னு போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க. உப்பு பேக்கெட்டுக்கு பதில் அவங்க கேட்டது, நாங்கள் 106 நாளும் தண்ணி எடுக்க ஃப்ரீயாக வந்துட்டு போகணும், அதுக்கு நீங்கள் எந்த பனிஷ்மெண்ட்டும் தரக்கூடாதுன்னு. அதுக்கு நம்ம ஃபேட்மேன், இது ஏன் முடிவு இல்லைங்க, பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ், எனக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அதை நான் கண்டிப்பாக செய்ய வைப்பேன்னு சொல்லுவார். என்ன பேசிக்கிட்டாங்களோ தெரியலைங்க, ஓகேன்னு ஒத்துக்கிட்டு உப்பு பேக்கெட்டையும் கொடுத்துட்டாங்க. நம்ம முத்துக்குமார் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாராம். இன்னைக்கு நைட்டு நான் ஜாக்லினோட போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஜாக்லின் கூட வெளியே படுக்க போகிறேன்னு நம்ம ஃபேட்மேன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் அந்த பொண்ணு சொல்லிடுச்சேப்பா, நீங்கள் ஏதோ ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்திருப்பீங்க, என்னால் உங்களை நம்ப முடியலன்னு. இன்னைக்கு டே பிக் பாஸில் ரூல்ஸை சொல்லி ஒரு ஆளை மாறி மாறி அவங்க இடத்துக்கு மாற்றி அதுக்கு ஒரு டிஸ்கஸ் பார்ட் வச்சு ஷாப்பிங் டாஸ்க் வச்சு இன்னைக்கு நாளை கொஞ்சம் சுவாரஸ்யமாக தாங்க கொண்டு போயிருக்காங்க நம்ம பிக் பாஸ். பட் நமக்கு இந்த சுவாரஸ்யம் பத்துமா? ஐப்படத்தில் சொல்கிற மாதிரி அதுக்கும் மேலங்கிறது தான் நம்ம மைண்ட் செட்டே. இனி வர நாள் பிக் பாஸ் வீடு எப்படி போகும்னு
வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனிமே கண்டினியூஸாக நான் போட போகிற வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நான் உங்கள் வீட்டு பொண்ணு, மாம் ஃபார் 3 சவாஸ். டாடா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.